ஒரு ஃபுல் வைப் பண்றோம். 3-4 வானரா இருக்கு, அதை வச்சு நல்லா செய்ய போறோம். இவங்க தான் ஹரிணி. ஓகே 2 hours லேட்டா வந்த ஹரிணி. நைட்ல எங்க பொருள் எல்லாம் கேட்கலாம். பொண்ணுங்களை பாக்குறதுக்கு நான் வேணும் உனக்கு. வெல்கம் டு டிஜே ஸ்குவாட். டிஜே ஸ்குவாடுன்னு பாக்குறீங்களா? டிஜே ஸ்குவாடுங்கிறது டாம் அண்ட் ஜெரி ஸ்குவாடுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வேற ரகமான பீப்புளோட வைப் பண்ணலான்னு வந்திருக்கோம். இன்னைக்கு கேள்வி பதிலாம் இல்ல, ஒரு ஃபுல் வைப் பண்றோம். 3-4 வானரா இருக்கு, அதை வச்சு நல்லா செய்ய போறோம். அவங்க யாருன்னா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. இவங்களோட தான் பண்ண வானரா நம்பர் 2 and 3. இவங்க தான் நல்ல இவங்க எல்லாம் வந்து பிரதர்ஸ். இவங்க வந்து எவ்ரிதிங் ரொம்ப சின்னவன். பாத்தீங்கன்னா இந்த குரூப்பை வச்சுட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னு தெரியல. என்ன பண்ண முடியும்? எங்க ஆபீஸ்ல எங்க எப்படி துரத்தி விடுறாங்க, நீங்க எங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் முடியாது. பாத்தீங்கன்னா இந்த துரத்தி விட்ட குரூப்பை தான் நாங்க சேர்த்து வச்சிருக்கிறோம். பழங்காவது வீணா போனது. இந்த பையனை மட்டும் நம்பாதீங்க, ஊரே நான் நல்ல பையன். நீ என்ன பட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. சாம். guys actually என்னது இந்த சாம்னு பேர் வச்ச பையனை மட்டும் யாரும் நம்பிராதீங்க. அவ்வளவு கண்ணாடி வேற போட்டிருக்கான் பாத்துக்கங்க. இதுல புது பொருளியா இருக்கு. டிவி பக்கத்துல பார்த்து கண்ணு போச்சுடா. ஸ்டார்டிங்ல வந்து ஓகே ஆரம்பிச்சுட்டா அப்படியே போக போக அப்பப்போ எடுக்கிறோம். மொத்தமா எடுத்தோம்னா பார்க்க முடியாது. ஆமா ஆமா ஏ சர்டிபிகேட் கிடைச்சிரும். ஓகே சர்டிபிகேட் உருவாக்குவோம். என்ன சாம் ஒண்ணுமே இல்ல, ஃபிளாட்டா இருக்கு அப்படின்னு தபக்கன்னு வாங்குறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. தடி இந்த ஆளு ரெக்கார்ட் யோ நான் வேற ஃபிளாட்டா இருக்கு. நீ வேற நீ எதையாவது பேசி அடி வாங்காம இன்னைக்கு அவ்வளவுதான். எப்படி போற? நேரா போய் ரைட் கட் பண்ணு. போ அப்படியே போ. இதோ வர்றேன். கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் இப்படி போடு குளு. அது வழுக்குதுடா. அடுத்து நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் எடுக்க போறான் மீன் பொம்மையா? என்ன பண்ண போறான்னு அவனுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. மீன் குட்டி குஞ்சு போயிடுச்சு. போச்சா? ஒரு ரூபா. எங்க எடுக்குது? அது அங்க போறீங்க, ஒரு பிளான் பண்ணிட்டு போங்க. ஏய் நீ ஆட்டோமேட்டிக்கா போகுது. அதுதான் போவோம். எதை எடுக்க போறீங்க? இது போடுங்க அதுக்கு ட்ரை பண்ணி பாப்போம். போடுங்க இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்னாடி இன்னும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடு. அமைக்க அப்படிங்க வலிக்கிட்டு போயிருப்பா. இன்னும் ஒரு ரூபா இருக்கு. யாரு போடுவாரு? பல்லு அப்படி இருக்கு, கருமான்றமா. ஐயோ என்னையா பொம்மை? சூனிய பொம்மை எல்லாம் எடுக்க சொல்ற, ஒழுங்கான பொம்மையா எடுக்க சொல்லுங்க. இது வரும். இந்த மேல இருக்கிறதா? அது ரொம்ப எவ்வளவு தூரம்? ஏன் ரொம்ப வீக்கா இருக்கு அந்த பொம்மை? அதனால போடுங்க. அந்த வரும். ட்ரை பண்ணுங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. இது ஏன் சும்மா இல்ல அது போகாதங்க. ரைட். இதெல்லாம் என்ன கர்மனே தெரியலையே. போடுங்க. போடுங்க. கொஞ்சம் மிஸ். தங்கோக்கா மக்கா. ஆனா வந்திருக்கு, சான்ஸ் இருக்கு. மீன் வந்துருதான். வரட்டும். வந்தா நீங்க அடிச்ச வர்றாங்க. அந்த பாசம் மலர பைத்தியக்கார நீங்க வேற. அந்த ஆங்கிலோ இந்தியன் நாயாவ நம்ம பாருங்க, இவங்க தான் அது. என்ன சொன்னீங்க? சம்திங் ஏதோ நிலான்னு சொன்னீங்க. இப்ப என்ன பாப்பா? நிலா நல்ல புலா மாதிரி இருக்கா? ஏமா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வர்றேன்னு சொன்னது இது. நிலா கேட்டுச்சுன்னா அது தற்கொலை படி செத்து போயிருங்க. என்னது இன்டர்வியூ எடுத்தேன். தேங்க்யூ சோ மச். வந்ததே லேட்டு. நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் அப்ப என்னடி வாய்ஸ் இது? எவ்வளவு நேரம் பவுடர் அடிச்சிருப்ப? நீ அடிச்ச கோட்டிங் எனக்கு இங்க வரையும் தெரியுது. இப்ப உரசுனா 1/2 கிலோ பவுடர் கொட்டுன்னு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. நியூ ரெசல்யூஷன் என்ன இப்போ? செய்யற வேலையை உருப்படியா செய்யணும். அதாவது எடுத்த வேலையை கரெக்டா முடிக்கணும். அவ்வளவுதான் நம்ம இருக்கு. என்னத்தை எடுத்தீங்க? அது எடுத்த வேலைன்னா ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் பாத்தியா, ஏதாவது செய்யணும்னு அதை சரியா செஞ்சு முடிக்கணும். சைட் அடிச்சு வந்தாச்சு. அவன் இன்னும் திருந்தல மாமா. இப்போ நம்ம வந்து பாத்தியா சொல்லி முடிக்கல, மானத்தை வாங்கிட்டான். அதுக்கு வரல, வேற விஷயம் இது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு வெயிட் பண்ணுவோம் போயிட்டு. ஆமா, எந்த பக்கம் போனாங்க? இங்க ஆளை காணோம். டேய் ஒரு பிக்கியா? ஹாய் गाइस. சொல்லுங்க. இவங்க தான் ஹரிணி.
ஓகே 2 hours லேட்டா வந்த ஹரிணி. ஆக்சுவலி உங்க ஹரிணின்னு சொல்ல மாட்டோம். இவங்க ஆஹா ஹரிணி. ஹரிணி இவங்க குரல் வந்து ஜானகி அம்மா குரல் மாதிரி அவ்வளவு ஸ்வீட்டா இருக்குமா. தேங்க்ஸ் டே. பாடுவாங்க. இந்த மாதிரி திருப்ப பாத்தீங்கல்ல. அவங்கள செல்லமா ஆங்கிலோ இந்தியன் ஹரிணின்னு சொல்லணும். ஆமா ஆங்கிலோ இந்தியன் ஹரிணி. ஓகே. டைட்டானிக் படத்துல ஒரு ஆயா வரும்ல அதுக்கு க்ளோஸ் அப் வச்சா இப்படிதான் இருக்கு. ஆயாவே Life is priceless. ஓகேவா. பொளச்சி எந்திரிச்சு வந்திருக்கேன் நான் பாத்துங்க ஸ்டைலா இருக்கு. நாங்க எல்லாம் துபாய் ஃப்ரேம் போறோம். ஆமா ஃபயர்வொர்க்ஸ் பார்க்க போறோம். நியூ இயர் கொண்டாட போறோம். நியூ இயர் ரெசல்யூஷன் என்னமா எடுத்துக்கிற? நியூ இயர் ரெசல்யூஷனா சமீர் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும்னு எடுத்துக்கேன். அதே சமீர் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. வித்தியாசமான உறவு கட்டிங்கமா இது. ப்ரோ ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணணுமா? அதாவது அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்து என்னோட சாம் அண்ணே. அப்படி இல்ல எப்படி அழகா சொல்லுவேன் சாமுவேல் அண்ணன். சாமுவேல் அண்ணே. நீ ஒரு உதவாங்கற நீ ஒரு ரெண்டு சேர்ந்த விலகு நாட்டாமா படத்துல சொன்ன என்னது சூரியவம்சம் படத்துல மாதிரி. அப்பம் பச்சை கேக்குற இவன் ஒரு உதவாகற இந்த உதவாகற நம்பி வந்த அவன் ஒரு உதவாகற. சுட்ட முடி ஒருத்தன் வருவான். அந்த இருக்காரு இவர்தான் எங்க இதோட இவருக்கு எந்த சைடுல ஆண்டனா இருக்குன்னு தெரியல. எந்த பொண்ணு போனாலும் கண்டுபிடிச்சிடுறாரு. சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அங்க வெடி வெடிச்சு முடிச்சிருவாங்க. இவர் பொறுப்பா இருக்கிறாராம். தங்கச்சி வந்ததுனால இன்னைக்கு அண்ணன் பொறுப்பான நடந்துக்கிறாரு. பாஸ் பண்ணுங்க அங்க போய் எடுத்துக்கலாம். பார்க்கவே முடியாதா? உங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம். ஆமாப்பா சமூக சேவை செய்யறேன். ஹேண்ட்பேக் தூக்கிட்டு வர்றேன். பேபி கேர் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கட்டாவியா ஃபீல் பண்றேன். இல்லையா அண்ணனோட குழந்தைகளை கூட சேஃபா கூட்டு வந்திருக்காங்க. ஹேண்ட்பேக் திருப்பி மாட்டேங்குது. ஆமாமா அது என்னது என்னமோ சொல்லுவாங்க அது ஜாரா. கைஸ் உங்களுக்கு ஒருத்தர் காரம் பாத்தீங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் எப்படி அழகா கூட்டிட்டு வராரு நீங்க பாருங்க. அதாவது ஒரு சமூக சேவையில ஈடுபட்டோம்னா எல்லாத்தையும் செய்யணும். இந்த பாத்தீங்களா என் நிலைமைய இன்னும் பால் பாட்டில் மட்டும் தான் வாங்கல. மற்றபடி வந்து என்னண்ணே பாட்டில் இருக்கு டம்ளர் இருக்கு எங்க சரக்கு காணோம். எப்பா சமூக தண்ணி குடிக்க கப்பு. நியூ இயர் அன்னைக்கு ஹேண்ட் பேக் மாட்டிட்டு கப் எடுத்துட்டு தண்ணி எடுத்துட்டு போறாரு. சரக்கு பாட்டில் இல்லாம பாருங்க கைஸ். அப்பா இதெல்லாம் வந்து ஆஃப் த டிவி. நான் வந்து நேர்மையான மனிதன். தண்ணி குடிக்க கப்பு. மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். என்ன டேலண்ட் இருக்கு. எங்க எந்த ஃபிகர் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. எப்படின்னு தெரியல. அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கு நாங்களும் ட்ரை பண்றோம். எங்க அப்கிரேட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி வாக்கிங்ல போகும்போது டபக்குன்னு திரும்புவாரு. இப்ப அவனுக்கு காலே வரல கால் பேசுற மாதிரி காதுல என்ன எவ்வளவு நேரம் ஆக்ஷன் பண்ணி பெரிய அரசியல்வாதி இவரு. ஹலோ 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 யாரு பக்கத்து வீட்டு பொண்ணா? இவர் வெளியே பிஸியா இருக்காருமா. பாருங்க இப்பவும் பொண்ணுதான். யாராவது ஒரு பையன் பேசுறானா பாருங்க. பையன் வந்து நாங்களும் தான் கூட இருக்கிறோம். கூட போல பொண்ணுதாயா. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு. ஆக்சுவலி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. பிசிக்கலி நிறைய பிரச்சனையே இருக்குது. இப்ப இங்க வீடியோ இப்ப கேட்டீங்கன்னா அந்த 4வது ரோல வர்ற பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்குன்னு சொல்லிடுவாப்ல. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இயற்கை அது வந்து கண்ணாடி போட்டிருக்கேன். நைட்ல கண்ணாடி போட்டு எல்லாம் கேட்கலாம். பொண்ணுங்களை பாக்குறதுக்கு இந்த லைட் கண்ணு கூசதெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கேன். லைட் கண்ணு கூச இவரை கூட பல்ப் முன்னாடியே போய் நிக்கிறாரு. நீ எது முன்னாடி போய் நிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரியலையா? சோ அதாகப்பட்டது. சரி இப்ப இங்க தானே கேமரா இருக்கு. நீ ஏன் எல்லா பக்கமும் பார்த்து பேசுற? இல்ல யாரையும் தெரியும். நீ எங்க இடிச்சிட போற? நீங்க தான் நிக்கிற. பாத்துங்க இதான் மக்களே. இதை நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து என்ன எடுக்க போறோம்? எக்ஸ்ட்ரா 4 பொண்ணை பாக்குறது அதானே? இல்ல இல்ல பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிற நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிற நீங்க பெண்ணு ஒல்லந்திர பாத்துக்க கல்யாணம்பட்ட தாண்ட மாட்ட நீ தெரிஞ்சு போ. ஹேப்பி நியூ இயர் गाइस. என் அன்பு மக்களே தொடங்கட்டும் போட்டி. ஓகே ப்ரோ
நீங்க பாடுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுமா? இந்த 2 லைன் தான் பாட போறீங்க. அவ்வளவுதான். என்ன வேணும் உனக்கு? 2 வடை ஒரு டீ. குட்டி குட்டி கணக்கு. உங்களை கொட்டினவங்களை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். இப்போ அருணி பாடுவோம். மைக்கு. என்ன வேணும் உனக்கு? மாசத்துக்கு 1,20,101 ரூபாய் சம்பளம் வர மாதிரி ஒரு வேலை வேணும் சார். என்ன வேணும் உனக்கு? கொட்டி கொட்டி கிடக்கு. பாடுவா. என்ன வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு? கொட்டி கொட்டி கிடக்கு. நான் வேணும் உனக்கு. கொட்டி கொட்டி கிடக்கு. என்ன வேணும் உனக்கு? நீ தான் வேணும். கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் சிரிக்கவே கடைசி சிரிச்சிட்டேன். அண்ணன் 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 பண்ணா வரல. ஐயோ சினுங்கிறானே போடா வெளியே. நான் பாடும்போது கைஸ் எல்லாரும் சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்கன்னு தெரியல. நல்லா பாடினேன். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும் உனக்கு? நீ பாடு. கோச்சி கோச்சி மணி வந்து 3 ஆயிருச்சு. 3:30 மணி. கராமால ஃபுல்லாவே நாங்க வந்து நியூ இயர் போயிட்டாங்க. வைப் பண்ணோம். நாங்க இன்னும் போகல. இன்னும் கடைசியில ஏதாச்சும் மிச்சம் மீதி இருக்கா பாத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி நியூ இயரை வந்து மாசா செலிப்ரேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் எல்லாருக்கும். ஓகே டிஜே ஸ்குவாட். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து நிறைய ஃபன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய பண்ணுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.